ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா முக்கியமான கோச்சார ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கய்யா. அதுவும் ராகுவின் சார மாற்றம். ராகுனாலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். அதுவும் பாருங்க குறிப்பா செவ்வாயின் சாரத்துல போறாரு. ஒரு போர் கிரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இத வந்து நல்லதுன்னு சொல்றதுங்களா? இல்ல எப்படி சொல்றதுங்கய்யா? உலக லெவல்ல இது இப்ப இதுக்கு முன்னால நடந்தப்ப ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ம், ம். ஃபைனான்ஸ் ரெசிஷன் வந்திருக்கு. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் நோய்கள். நிகழ்வு. ஆமாங்க. ஏன்னா ராகுனுடைய சுழற்சி 18 வருஷம். ம், அந்த இடத்த டச் பண்ணும்போது. இப்ப காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியும் ஆகிறார்ல. ம். அதனால செவ்வாய் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டவர். அதே மாதிரி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் உள்ள ஒரு நேச்சரை வச்சிருக்காரு. விபத்து, சண்டை சச்சரவு, சீற்றங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம் பூமிகாரகன். அது கும்ப ராசியில 2 பாதம் அவிட்டம் இருக்கு இல்லையா? அது நவம்பர் 25 வரைக்கும் ராகு அதுல பயணிச்சு, அதுக்கப்புறம் அதே அவிட்டத்துல மகரத்துக்கு மாறுவார். ஸோ நாம இப்போ இதை மட்டும் பேசலாம். கும்பத்தில் இருக்கிற அந்த 2 பாதத்தில் டிராவல் பண்ணுறதை மட்டும் தாராளமாக பேசலாம். நிஜமாவே அது பிரச்சனைக்குரிய சாரம். ஒரு விபரீதம்னு எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகு பிரம்மாண்டமாக ஒரு செயலை பூஸ்டப் பண்ணுவார். அப்போ பூஸ்டப் பண்ணும்போது அவர் அது என்ன கிரகத்தின் சாரத்தில் போகிறாரோ அந்த தன்மையை உள்வாங்கிக்குவார். இப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவல் அதிகாரியோ, தளபதி, போர்ப்படை தளபதி, இதெல்லாம் செவ்வாய் தான். அவங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ பாதுகாப்பு, அதுபோக நமக்கு ஃபைனான்ஸு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது ராகுனாலே புரட்சின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன், மாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொது விஷயத்துக்கு, உலகியல் ஜோதிடத்துக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவும் இருக்கு. என்ன பாசிட்டிவ்னா, விஞ்ஞானிகளுக்கு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கும்பம் காற்று ராசி, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நுணுக்கமான அறிவுகள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வைஸ் அது ஒரு புரட்சி பண்ணும். சோசியல் மீடியாவும் அதெல்லாமே நாலேஜ். அது எப்படி ஆகும்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? டோட்டலாக சமூகம். அந்த சமூகம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த வகையில் அது ஒரு பெரிய பூமிங் பண்ணும். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் ப்ரைஸில் இருக்கோம். செவ்வாய் ஒரு ஆயில் சனி வீடு கும்பம்ங்கிறது அது ஆயில் சம்மந்தப்பட்டது. செவ்வாய் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்புறம் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெடிபொருள்களாகட்டும், எல்லாமே இந்த செவ்வாய் ராகு தான். இது இல்லாமல் ஒரு ஃபயரிங் ஒர்க்கு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு E85 வேறு வருது, பெட்ரோல். இதெல்லாம் சம்மந்தம். அதுபோக இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், ஹீட் வேவ்ஸ், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த 18 இயர்ஸுக்கு அப்புறம் வரும்போது இது ஒரு உலக அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும், தனி மனித ஜாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டும் இருக்கு. ஒரு சிலருக்கு டெக்னாலஜி ஒர்க்கில் பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளில் நெகட்டிவாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் விபத்து இது சார்ந்த வகையில் நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ குருவின் பார்வை கூட உங்களுக்கு இல்லை. சுதந்திரமா இருப்பார் ராகு, அவரோட ஓன் பிரம்மாண்டமான விஷயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம் செவ்வாயை, அவர் இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொல்லலாம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கேதரா ஒவ்வொரு ராசிகளும் மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஆமாம். கெட்டதை மட்டுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா, அதாவது இப்ப செவ்வாய் மாதக்கோள் நடந்துகிட்டே இருப்பார். இப்ப ராகு நின்ற இடத்துக்கு செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத வச்சு அந்த 1 இயருமே இப்ப நான் சொல்றதே கிட்டத்தட்ட 4 மாசம் வருது. 127 நாள் வருது. அதாவது கும்பராசியில இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலேயும் மகரத்துல பயணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி செவ்வாய் மாசத்துக்கு ஒரு நாள் நகரும் போது
ராகுவிலேருந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதுக்கு சம்மந்தப்பட்ட டில்ட்டிங்கும் இருக்கும், கண்டிப்பா. நடைமுறை மாற்றங்களும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இதை வந்து டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவதிப்பட வேண்டாம், ரொம்ப வந்து நம்மளை நாமளே பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே நேரத்தில் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கை அவசியம். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது சனி வந்தாலும் ராகு கேது வந்தாலும் ஈவன் சூரியனே வந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கண்டிப்பா. நேத்து நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்தோம். வருகிற ஜூன் 30 ஆரம்பிச்சு 27 நவம்பர் 25 வரைக்கும் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள். அதுக்கப்புறமும் மகர ராசிக்கு மாதிரி அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது வந்து நாம கும்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்தோம். சிறப்புங்க, ரொம்ப அருமையாக விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம். ஐயா ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ ராகுவோட சார மாற்றத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 127 நாட்கள், ஜூன் 30 ஆரம்பிச்சு நவம்பர் 25 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சார மாற்றம் வந்து மிகப்பெரிய விஷயம், நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எந்த வித பலன்கள் அதில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. ஏற்கனவே 7ஆம் இடம் அப்படின்னு இருந்து பலன் தர்றாரு. அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாரு, இப்போ ரிவர்ஸ் வர்றார். இந்த ரிவர்ஸ் வரும்போது செவ்வாய்ங்கிறது சிம்மத்துக்கு யார் அப்படின்னா இடம், வீடு, நிலம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், தாயார், இதையெல்லாம் குறிக்கிறவர். அப்பா, பூர்வீகம், குலதெய்வம், மேல் படிப்பு, இதையெல்லாம் குறிக்கிற இடம். ஸோ இந்த நிகழ்வுகளை ராகு நடத்துவார். தன்னுடைய திசா புத்தியில் கண்டிப்பாக இவங்களுக்கு நடத்தி கொடுப்பார். கோச்சாரத்தில் இது சப்போர்ட்டாக இருக்கும், இவங்களுக்கு வந்து நிச்சயமாக சப்போர்ட்டாக இருக்கும். பட் இதில் என்ன அப்படின்னா, அந்த இப்போ இயற்கை பகைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் அந்த நட்பு பகை அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப அக்ரெசிவ் நேச்சர் கொண்டது செவ்வாய். இந்த ராகு இப்போ குடும்பம் இருக்குது, ஆனால் வந்து இந்நேரமும் ஒரு சவுண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சத்தத்தோடையே இருக்குன்னு. அது மாதிரி 7ஆம் இடங்கிறது தான் திருமண வாழ்க்கை. அதில் செவ்வாய் வந்து விளையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அந்த அவசர போக்கு, அவசரமாக டிசிஷன் எடுக்கிறது, படபடப்பு, பரபரப்பு, அதீதமான காமத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த 2 கிரகமே. ஸோ அந்த விஷயத்தில் உயிர்பற்றான விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கணும். மற்றபடி இப்போ செவ்வாய் வந்து இப்போ இவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லது பண்ணுவானுங்களா, நல்லது பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது, ஒரு டிசைனிங்கு நல்ல திடீர்னு எதிர்பாராமல் அமையும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா அமையும். அதே நேரத்தில் உறவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதாவது நெகட்டிவாக போகாது, அது வந்து ஒரு கோபதாபங்களோடு நடக்கும். சிறப்பு. இப்போ 7ஆம் இடம் சொல்லிட்டீங்க, அந்த இடத்துல வந்து திருமணஸ்தானம் இல்லாம இந்த பார்ட்னர் இருக்கு, அதே மாதிரி வாடிக்கையாளர், பிஸ்னஸ் பார்ட்னரு, புதுசாக நம்மளை நம்புறது, ஒரு திருடன் எடுத்துக்கிட்டால் கூட 7ஆம் இடம் தான். இப்போ ஒரு வீட்டில் திருட்டு போகுதுன்னா அங்கே பார்க்க வேண்டிய ஸ்தானமே 7ஆம் இடம் தான். ஸோ இதெல்லாம் சந்திக்கிற, ஆமாம், இதெல்லாம் வந்து அந்த ராகு செவ்வாய் வந்து ஒரு விபரீத போக்கு. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் ராகுவோ செவ்வாயோ ப்ராப்ளமேட்டிக் கொடுக்குற மாதிரி இருந்து திசாபுத்தி நடந்ததுன்னா கோச்சாரம் வீக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம், இந்த 127 நாட்களில் வந்து புது நபர்களை என்கரேஜ் பண்ணுறதோ புது விஷயத்தில் குதிக்கிறதோ வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிறப்பு. ஐயா இப்போ வந்து திருமண வாழ்க்கை சொல்லிட்டீங்க, இப்போ நடக்கல, நீ திருமணம் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 7ஆம் இடம் வந்து செய்யும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குவாலிட்டி வித்தியாசப்படும். இப்போ ஒரு சண்டை சச்சரவோட திருமணம் நடக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அது மாதிரி. அதனால் அந்த நேச்சர் வந்து கொஞ்சம் கலையபரமாக இருக்கும். கெடுக்காதுங்க. இந்த சிம்மத்துக்கு வந்து பாசிட்டிவ் தான், கெடுக்காது. ஆனால் வந்து அதனுடைய தன்மை வந்து ஸ்மூத்தாக இருக்காது, அப்படி எடுத்துக்கோங்க. சிறப்பு. இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முதல்ல போட்டு அதிகமான தொழில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு செவ்வாய் கிரகம் அப்படின்றதுனால இந்த ரியல் எஸ்டேட் ஆகட்டும், கருவிகள் தயாரிப்பு ஆகட்டும், மற்றும் வந்து இப்போ
ஒரு அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த துறைகள் அது எல்லாத்துக்குமே சூப்பராக வரும். இப்போ செவ்வாயில் வந்து எலக்ட்ரிக்கலும் இருக்குது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸும் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சிறப்புங்க. இப்போ இந்த ராகுவின் சார மாற்றத்தினால பொருளாதாரத்தில் ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா? ராகு வந்து இதுக்கு முன்னால் என்ன கொடுத்தாரோ அதிலிருந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாருன்னு எடுத்துக்கணும். ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொடுத்ததை விட இப்போ வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப லேட்டாக கொடுப்பாருன்னு எடுத்துக்கணும். தாமதமாகும். ஆமாம். இப்போ மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ வந்தது சார், ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது இவ்வளவு பல்காக எனக்கு இவ்வளோ வருமானம் வந்தது, ஸ்டாண்டர்டாக நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ வந்து கொஞ்சம் குறையுது, ஒரு 75% வருது, 60 வருதுன்னு சொல்கிற அளவுக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுறார். தன்னுடைய சுய ஆற்றல் இருக்கிற இடத்துல இருந்து நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுறார். அதுக்குண்டானது கண்டிப்பாக கொடுக்கும். அது மாதிரி தான் உறவுகளில் நல்லா பிரம்மாண்டமாக இன்வால்வ் ஆகிட்டு இருந்த உறவுகள் திடீர்னு என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் எனர்ஜி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டைரக்டாக ஒரு ஸ்பை வேலை பார்க்கறது, அதன் மூலமாக சண்டை சச்சரவை ஏற்படுத்திக்கிறது, அபிப்பிராய பேதங்கள். அதாவது என்ன சொல்லணும்னா, எதில் வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் செவ்வாய் சண்டை போடுறதுக்கு. ராகு என்ன பண்ணும், ஊதி பெருசாக்கிறதுக்கு நினைக்கும். இந்த ரெண்டும் சேரும்போது அது வந்து தென்றலாக இருக்காது, புயலாக தான் இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். ஏன்னா செவ்வாய்ங்கிறத சிம்மத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஹீட் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இஎன்டி அது மாதிரி சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்டது, உயிர் சத்து அதாவது விட்டமின் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. பொதுவாக வந்து ராகுனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இல்லை சிம்மத்துக்கு. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் தான் கோளாறு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து 6, 8, 12 இருந்தது அப்படின்னா சிகிச்சை ஆப்ரேஷன் கூட வரும். ஏன்னா 8ஆம் இடம் ஆப்ரேஷன், 12ஆம் இடங்கிறது துண்டிக்கிறது. ஸோ அது மாதிரி விஷயங்களும் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் நடக்க வாய்ப்பு அதிகம். அது யாருக்கு வந்து செவ்வாய் கெட்டிருக்கோ அவங்களுக்கு. சரிங்க. இப்போ வந்து தொழிலை பற்றி பேசிட்டோம். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வுக்குள்ள வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து 2ஆம் இடத்துல தான் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. 2, 6, 10, 3, 7, 11. இது எதுவுமே பொருள் வரவுக்கு ப்ராப்ளமேட்டிக் இடம் கிடையாது. அதனால் அதில் வந்து வளர்ச்சி இருக்கும். புதுசாக வந்து ஒரு ஃபீல்டு புது பொறுப்பை கொடுக்கறது, அதன் மூலமாக கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வாங்கிறது, கூடுதல் ஒரு பொறுப்புக்காக ஒரு சம்பளம் சேர்த்து கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கு? கடனுக்கு சப்போர்ட்டு தான். கடன் வந்து அது ஒன்றும் பாதிக்காது. அதே மாதிரி கொடுத்தா நம்ம ஆல்ரெடி கடன் கட்டணும், ஆல்ரெடி நிறைய கடன் ஒன்றும் பாதிக்காது. கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடன்காரன் வந்து ரஃப்பாக பேசுனா எப்படி இருக்கும், ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். பட் கட்டிடுவாங்க, கடன் வந்து கட்டிடுவாங்க. அதே வந்து நீங்கள் பங்காளிகிட்டேயோ அண்ணன் தம்பிக்கிட்டேயோ இருந்ததுன்னா சொத்து தகராறு வரும். ஏன்னா இந்த ராகுவும் செவ்வாயும் என்ன பண்ணும்னா ஏதோ ஒரு ஈகோவை உண்டு பண்ணி ஃபைட் பண்ண வைக்கும். சிறப்புங்க ஐயா. இப்போ வேலைக்காக வெளி மாநிலங்களோ வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு இப்போ கரெக்டான நேரமா? அதாவது பெர்மனன்சி பண்ண முடியாது. 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டில் பெர்மனண்ட்டாக தங்குவது. 7ஆம் இடம் என்பது 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், அதாவது 12ஆம் இடத்துக்கு காலி பண்ணுறது. அதனால் எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அல்லது நான் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், அல்லது ரெசிடென்சி எனக்கு அப்ரூவல் கிடைக்கணும், இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு எதிர்பார்ப்பில் அவ்வளவு பெருசாக என்கரேஜிங் இருக்காது. புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒன்றும் தடையில்லை. விவசாயம் எப்படிங்க இருக்கு? விவசாயம் 4ஆம் இடமே பூமி தானே, பூமிகாரகன் சாரத்தில் தானே வர்றாரு. அதனால் நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் வந்து இதாக இருக்கும். இந்த ராகு வந்து இன்னும் 6க்கு வந்துட்டால் சிறப்பாக இருக்கும். நவம்பர் மாதம் பயிற்சி ராகு வந்து அப்பவும் அவிட்டத்தில் தான் போவார், செவ்வாய் நட்சத்திரத்தில். ஆஃப்டர் 127 டேஸு அது ஒரு 2 பாதத்துக்கு கிராஸ் பண்ணுவார். அப்போ குரு பார்வையும் கிடைக்கும். அப்போ வந்து விவசாயம், டெவலப்மெண்ட், கால்நடை வளர்ப்பு எல்லாமே நல்லா. வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு என்னங்க ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா புதுசாக ஏதாவது செய்யணும். இப்போ வந்து ஒரு சமையலே செஞ்சால் கூட இன்றைக்கி அப்டேட்டடாக புதுசாக நான் இதை பார்த்தேன், யூடியூப்பை பார்த்தேன், அது பண்ணேன், இதை பண்ணேன், ஏதோ ஒன்று புதுசாக செய்யணும்.
அதே மாதிரி புது நபர்கள் சந்திப்பு, புது ஃபீல்டு வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்கிறது, இப்படி அது ராகு வந்து போகும். இந்த செவ்வாய் கூட சேர்றதுனால இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் அவசர அவசரமாக செய்யும், படபடப்புன்னு செய்யும். வீட்டை அழகுபடுத்துறதுக்கு விரும்புவாங்க. அதே மாதிரி தான் கோயிலுக்கு போகிறது, தெய்வீக விஷயங்கள், அதுலேயும் கான்சன்ட்ரேட் நல்லாயிருக்கும். மெயினாக முருக பக்தர்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். சிறப்பு. தந்தையார்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுலாம் கம்மியாகுமா? கம்மியாகும். ஏன்னா செவ்வாய் சாரத்தில் தான் போகிறாரு. ம். என்னன்னா இப்போ கொஞ்சம் ஹார்ஷாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்வு ஆமாம், அதட்டி பேசுறது அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன். சிறப்பு. இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தின் அருள் கிடைக்குமா? 9ஆம் இடத்துக்கு பாதிப்பு இல்லை. 9ஆம் அதிபதி சாரம் தான் வாங்குறாரு, அதனால் பாதிப்பு இல்லை. தெய்வ அனுக்கிரகம், நான் சொன்ன மாதிரி முருகனுடைய அருள் எல்லாமே நல்லா. சிறப்புங்க. ஏன் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்? அதாவது ஏற்கனவே அஷ்டம சனி போயிட்டுருக்கு, அது வந்து இப்போ புதன் சாரம் போயிட்டுருக்கு. அதனால் பைசாவில் மட்டும் கவனம் செலுத்தணும். அதாவது பிறரை நம்பி பணம் போடுவது, அல்லது புது ஃபீல்டு, புது ஒரு அறிமுகமாக பண்ணுறாங்க, அதன் மூலமாக நம்ம முன்னேறிடலாம், அல்லது குறுக்கு வழியில் சடனாக பெரிய பெனிஃபிட் வருது அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இப்போ மெயினாக அஷ்டமச்சனி இருக்கிறதுனாலையும், அடுத்து இப்போ விரய குருவும் அங்கே வேலை செய்கிறதுனாலையும், இவரும் வந்து செவ்வாய் சாரம் வாங்கினதுனாலையும் மேக்சிமம் இந்த 127 டேஸ் அந்த முயற்சிகளை எடுக்காது. சிறப்புங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலில் சந்திக்கலாம். நன்றிங்க.